ஹாய் மை டியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் டைரி சேனல். ஒரு 1 மந்த் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோலாம் என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. டெலீட் ஆகிடுச்சு அந்த வீடியோலாம். அதுக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் அதை செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து சரி உங்களுக்கு நான் அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டான அந்த கார்ட்போர்ட் அட்டையை வச்சு ஒரு வால் ஹேங்கர் மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டது தான். ஏன்னா அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நான் எடுத்துக்கிட்டு அதில் அவுட்லைன் பார்டருக்கு கோல்டன் கலர் ஹோம் ஷீட்டை கட் பண்ணி 4 சைடும் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக அப்படி பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த கலர்லாம் பிடிச்சிருந்துச்சோ அந்த கலர்லாம் எடுத்து நான் ஒவ்வொன்றுத்தையும் மெர்ச் பண்ணுற மாதிரி அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர்லாம் பிடிக்குதோ அந்த கலர்லாம் நீங்கள் எடுத்து அடிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ அந்த மாதிரி ப்ளூ ஃபுல்லாக அடிச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அப்புறம் ஒயிட் கலந்த க்ரீன் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி நான் எந்த கலர்லாம் இருக்கோ, எந்த கலர்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த கலர்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி மேலே அந்த ப்ளூக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வச்சு பார்த்தேன். நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளூ கலருக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே அந்த எல்லோ கலர் அடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த எல்லோ கலருக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் அடித்தேன். பார்த்தா எனக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற கலர்ஸில் நான் ப்ரஷ்லேயே பண்ணிக்கிட்டேன். சரி, ஸ்பாஞ்சை விட ப்ரஷ்ஷே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரஷ்லேயே எல்லா கலரும் பண்ணிவிட்டு சரி ஒரு கேலக்ஸி எஃபெக்ட் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் டாட்டாக அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த ப்ரஷ்ஷே பின்னாடி திருப்பிக்கிட்டு அதில் ஃபுல்லாக ஒயிட் டாட்டாக வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே பிளாக் கலரில் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். சென்டரில் ஷைன் லைக் அ ஸ்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நான் கொஞ்சம் கேலிகிராஃபி மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தேன். பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷைன் லைக் அ ஸ்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ட்விங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எழுதி வைப்பாங்க, அந்த மாதிரி சொல்லி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கோ அப்படிலாம் சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வாலில் மாட்டி வைக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட செவுத்தில் ஒட்டி வைக்கலாம். ஒட்டி வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கலை அப்படின்னா, இதே ஐடியாவில் அந்த டாட்டாக ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அப்படி இல்லைனா ஸ்டார்ஸ் ஸ்டிக்கர்ஸ், அப்படி இல்லைனாலும் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அதெல்லாம் ஒட்டினீங்கன்னா நீங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அப்படியே மின்னு தெரியும். கொஞ்சம் கேலக்ஸி எஃபெக்ட் நல்லாவே தெரியும். நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ அடுத்து போட போகிற வீடியோவில் இந்த அட்டைக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. இதில் என்னென்னா, இப்போ நம்ம இதை வால் மாதிரி தொங்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேளை அப்படி சுற்றுச்சு அப்படின்னா நமக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக தெரியும். சுற்றும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.